ஒய்ஃப்ன்றது வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதுவே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. அதே மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேர் அதிர்ச்சி மாதிரி இப்போ இயற்கையாக வந்து நம்ம வந்து பெரிய வயசாயிடுச்சு, பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயற்கையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மரணம்ன்றது, பிறப்புன்றது, இறப்புன்றது அது இயற்கையாக நம்மளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு இது பண்ணும்போது அதை ஏற்றுக்கலாம். ஆனால் நம்மளே வேணும்னு சொல்லி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் பண்ணி நம்மளே தீமையாக உடம்புக்கு ஏதாவது ஒன்று வர வச்சுட்டு அதுக்கு போய் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் மாத கணக்கில் படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அது மன அழுத்தத்தை கொடுக்கும். எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான், பே பண்ணி பார்க்குற அளவுக்கு தான். இருந்தாலும் லட்சக்கணக்கில் நம்ம என்னதான் செலவு பண்ணாலும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய வலி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ரெக்வயர் ஆன மாதிரி ஆகி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. கரெக்ட் சிஸ்டர். ஆமாம் விக்கி ப்ரூ. தனா நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், தனா சிஸ்டரும் சேனல் வச்சுருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வலி. அதே மாதிரி பசங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். அது இப்போ எப்படின்னா அதுவே ஆண் குழந்தைங்களுக்கு நான் வந்து குழந்தைங்கனாலே கஷ்டம்தான். இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இதுவே ஆண் குழந்தைங்களா இருந்தால் படிப்பு செலவோடு முடிஞ்சு போச்சு. ஆண் குழந்தைங்கள வேறு. பெண் பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அதுவும் லவ் மேரேஜ் பண்ணி அது மாதிரிலாம் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு குழந்தைய பார்த்துப்பாளா, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போக முடியுமா, யாரோட சப்போர்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்க்கணும். நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்மளை நம்பி 2 குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்களோ, 1 குழந்தைங்களோ, 2 குழந்தைங்களோ, 4 குழந்தைங்களோ, அதுதான் நம்ம தான் இந்த உலகத்துக்கு குழந்தைங்கள கொண்டு வரோம். அப்போ அதை பாதிலேயே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கடமை அவ்வளோதான் நினச்சிட்டு நம்ம போகிறதுல எந்த நியாயமும் கிடையாது. அவங்கள நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அதனால் வந்து பாதியிலே போகிற மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு ஆதங்கமாக இருந்தது. அதனால தான் நான் வெளிப்படுத்தியிருந்தேன். சரி நீங்கள் கஷ்டப்பட்டு பேசாதீங்க இப்போ. ஓகே ஓகே ஓகே. சேனல் ஃபுல் நேம் என்ன? டன் காம் டவுனா? ஓகே ஓகே. லைவ்ல 5 பேர் இருக்கீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரியா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் பாலா, நன்றி. எனக்கு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அடுத்தடுத்து பாயிண்ட் வரும். இது ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ கணவன் ஆண் பாதி பெண் பாதின்ற மாதிரி தான் நம்ம வந்து கணவன் மனைவிக்குள்ளே வாழ்கிறோம். இதே அகெயின்ஸ்டாக பெண்ணு செஞ்சாங்கன்னா அது வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்களா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் இருக்கணும். அதுதான் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சில விஷயங்களை பண்ணால் அது போயிடும்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது. அது நம்ம வந்து பேசி, இல்லைன்னா வந்து ஏதாவது நமக்கு டிப்ரெஷன் இருந்தாலோ ஒரு கன்சல்டிங் போகிறதோ, இல்லை யாருக்கிட்டையாவது சொல்கிறதோ, இன்னொரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தாலும் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ணிட்டு எப்படின்னா ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இருந்தாலும் எது இருந்தாலும் நிறைய பேசுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாயிடும். நான் பேசுகிறது எல்லாமே வீடியோ போடும் போதும் அதுக்கு அடுத்தது இந்த லைவில் மட்டும்தான் நான் பேசுகிறேன். எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி நான் எல்லா விஷயத்தையெல்லாம் யார்கிட்டையுமே சொன்னதே கிடையாது. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் கூட எந்த லிமிட்டேஷனில் நான் சொல்லணுமோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு கிராஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஆனால் அதை பேசணும். அதுதான் வந்து நமக்கு நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாது. மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டோம்னாலே அதுக்கான பல இது வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாமே முக்கியம்னு நினச்சி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு முக்கியமாக. ஏன்னா யார் வராங்களோ வரலையோ, ஆனால் நம்ம கூட லாஸ்ட் வரையும் பயணம் செய்கிறது இந்த உடம்பு மட்டும்தான். அப்போ அந்த உடம்புக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அது நிறைய பேர் பண்ணுறதில்லை. நமக்கு ஆள் வருவாங்க, வரமாட்டாங்க, நம்ம போகிறோன்னா கூட நம்ம தனியாக ஆத்மாவாக போகுது இல்லை, நம்ம இந்த உடலும் சுமந்து தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுதுன்னும் போது அந்த உடம்புக்கு